அக்கா, பிக் டே ஃபார் ஆல் ஆஃப் us. எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னவோ பதட்டமாவே இருக்கு. சித்தி, உங்களுக்கு அது இல்லைனா தான் சித்தி பிரச்சனையே. பதட்டமா இருந்தா நார்மலா தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ தைரியமா நீங்க கிளம்பலாம். அக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்கும் இல்லக்கா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏய் அவங்க என்ன கையில கோலோட ரேகைய பாத்துக்கிருக்காங்க. அவங்ககிட்ட போய் நடக்குமான்னு குறி கேட்டுக்கிருக்க. நீ மசாலாவை தயார் பண்ற வழிய பாரு, அதெல்லாம் தானா நல்லது நடக்கும். ஜனனி, விடு, எல்லாரும் கரெக்டா வந்துருவாங்கல்ல? வரேன்ட்டாங்க, எல்லாம் பேசியாச்சு. அவங்களாம் வர டைமே ஆயிடுச்சு. போலாமா? சரி, போ. ஆல் தி பெஸ்ட். பாத்து போயிட்டு வாங்க. எங்கடி கிளம்பிட்டீங்க? நல்ல சகுனம். ஏய், நேத்து என் மவனை பிடிச்சி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டீங்க. அப்புறம் கூட்டமா போய் மாடியில என்னமோ திட்டம் போட்டுட்டு இருந்தீங்க. இப்போ என்னடான்னா பல ஏதோ விசேஷத்துக்கு போற மாதிரி போறீங்க. என்னடி கூத்து இது? நான் தான் சொல்லிருக்கேன்ல, வேலை வெட்டின்னு இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு. என்ன பண்றீங்க? இதாருங்க, காலங்காத்தால என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. நாங்கெல்லாம் முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியம். ஆமா, முக்கியமான வேலைதான். முந்தா நேத்து என் புள்ளைய கூப்பிட்டு நடைய கட்டியிருப்பேன். ஏன் போக வேண்டியதானே? அதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். போகதான் போறேன். மனசு அலப்பாஞ்சிட்டு தான் இருக்கு. என்னைக்கு மொத்தமா முடிவெடுத்து போக போறேன்னு தெரியல. அன்னைக்கு நீங்க இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டேன். பாத்து சரி, பாக்கலாம். பாருங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்க விடுங்க. பாத்துக்கடி. இந்த அடி யாரும் வாய் கொடுத்து வைக்காதீங்க உங்க அப்பா தாட்ட. இது பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. அப்படியே போங்கடி, அப்படியே போங்க. திருப்பி வந்தீங்க, என் மவன் வந்துடுவான் இல்ல. எல்லாரோட கதையும் முடிச்சு விட்டுடுறேன். ஏய், எங்கடி போறாங்க அவளுக்கு எல்லாம்? தெரியல பத்தா. தெரிஞ்சும் சொல்ல மாட்டியே. முழிக்கிறத பாரு, முழி. அப்படியே ஆத்தாக்காரி மாதிரியே இருக்கீங்க. விஷம். உனக்கு தெரியுமாடி அவளுக்கு எங்க போறாளுங்கன்னு? தெரியலையே. உனக்கு சுத்தமா தெரியாதே. ரொம்ப அப்பாவி இல்ல. இவளை கேட்டும் பிரயோஜனம் இல்ல. வேஸ்ட். ஒரு காபி போட்டு குடுக்கறதுக்கு ஆள் இருக்கா இந்த வீட்ல? முதல்ல போய் குளி. இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் விரட்டி விட்டுட்டு இருக்கீங்க. ஆம்பளைங்க மாதிரி நீங்க ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்கா, நாங்க ஒரு ஆட்டோ சொல்லிருக்கோம். உங்களுக்கும் சொல்லிடவா? இல்ல, வேணாம், தேவையில்லைல்ல. நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முன்னாடி போய் வரச ஏற்பாட்டை பாருங்க. இந்த தெரிஞ்ச ஆட்டோ இருக்கும், நாங்க அதுல ஏறி போய்க்கிறோம். நீங்க போங்க, நாங்க பாத்துக்கோங்க. கவலைப்பட, நாங்க பாத்துக்கிறோம். அந்த ஆட்டோவா பாரு. இந்த ஆட்டோ தான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்க்கா. பத்திரமா போங்கப்பா. ஓகேக்கா. பாத்து போங்க. ஆல் தி பெஸ்ட். பாய்க்கா. ஹலோ சார், அந்த வீட்டில இருந்து நந்தினியும் கூட நிறுத்தி ஆட்டோல ஏறி கிளம்பிட்டாங்க சார். அப்படியே அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி போ. எங்கேயும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த நந்தினி கூட விவரம் பத்தாது. கூட ஒருத்தி இருக்கா பாரு, ஜனனி. சரியான மூலக்காரி. நந்தினி லேசா அசந்தா கூட அவ சுதாரிச்சிருவா. நான் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு சூதானமா வேலையை பாரு. உனக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு உடனே கால் பண்ணு. டேய், ஞாபகம் வச்சுக்க, அவங்க ஸ்டாக்கு இன்னைக்கு போய் சேரக்கூடாது. புரியுதா? ஓகே சார், அதெல்லாம் பக்கவா பண்ணிடலாம் சார். நோ, வண்டி என்ன?